அவர் வந்து கேஷுவலாக உட்காந்துருந்தார். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாப்புல, இப்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு செக்கை கொடுத்துட்டேன். செக்கை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 days கிட்ட வெயிட் பண்ணோம், செக்கை ஏதாவது டெபாசிட் பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. இவர் நான் என்ன நாங்கள் வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருக்கோம், எங்கேயாவது பண்ணிடணும், ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் செக்கை போடவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் ப்ரோ ப்ரோ அது கன்ஃபார்மாக வரும், பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னாரு. ஐயோ நீங்கள் வேற எங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க, பெருசாக பண்ணுறோம், பெருசாக பண்ணணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவர் ஈஸ்வர் எங்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 32-33 கதையை கேட்டேன். அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் இல்லை வந்து ரெகுலர் பேட்டர்ன்லேயும் இருந்தது. நானும் வந்து ஐடிலாம் ஒர்க் பண்ணிட்டு இந்த இங்கிலீஷ் படம்லாம் அதிகமாக பார்த்துட்டு, கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏதாவது வித்தியாசமாக ஒரு படம் வந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைனா வந்து நம்ம சீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா வந்துட்டு இருக்கு, அதை அப்படியே பண்ணுவோம். ஏன்னா அது வந்து காலையில் மேனேஜர் பார்த்துப்பாங்க, நைட்டு போய் சும்மா அப்படியே ஹேண்ட் வைஸ் சொல்லிட்டு வந்துட்டா அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டா போதுன்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக நம்ம வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த இது டிவி மீடியம் வர்றதுக்கு வந்து என்னோட தம்பி தினேஷ் தான் முக்கிய காரணம். நான் ஒரு ஐடியில் நான் ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி ஆரம்பிச்சு தான் டெலிவிஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. நம்ம வந்து என்ன தேவையோ அது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு பின்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் ஸ்கிரிப்டை ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் இது எப்போ பண்ண போகிறோம், இது வந்து பெருசாக பண்ணணுமே அதை தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ புதுசு. நீங்கள் ஆப்வியஸ்லி படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு இந்த ஸ்கேலு, இந்த ஆர்டிஸ்ட்டு, இதுதான் நாங்கள் நிறைய பேர்ட்ட சொன்னோம். தமிழில் பண்ணணும்னு நினச்சோம், மலையாளத்தையும் ட்ரை பண்ணோம், பேடிங் பண்ண பார்த்தோம். ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கிராஃப் செட் பண்ணணும். இந்த படத்துக்கு ஒரு கிராஃப் இருக்குது, ஏன்னா ரைட்டிங்கில் அவ்வளோ இருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பெருசாக போகல அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த படம் எப்படி அதுக்கான ஃபீட்பேக் என்னென்னு தெரியும். ஏன்னா தியேட்டருக்கு வரல, ஓடிடினாலே ஆப்வியஸ்லி வியூஸ் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் என்ன இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்த ஒரு மனுஷன் வேற மாதிரி எழுதியிருக்காப்புல அப்படின்றதுனால நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு 100% கொடுக்கணும், இது செட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னு தான் நாங்களும் முதல்ல வந்து பிளான் பண்ண முதல் நாள்ல இருந்தே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை. ஏன் இந்த டைரக்டர், ஏன் இந்த ஹீரோ, ஏன் இந்த இது, எதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, ஒரு சீரியல் ப்ரொடியூசர் நீ எதுக்கு போய் படம் பண்ணுற, உனக்கு படம் வந்து என்ன தகுதி இருக்குது, இதை கேட்காத ஆளே கிடையாது. ஒரு 100-200 பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த பதில் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அது என் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியாக மீன்ஸ் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பிட்டு ஒன்று போடலான்டா, இந்த 2 எழுத்து நடிகர், 3 எழுத்து நடிகர், 4 எழுத்து நடிகர், 2 பேர் கொண்ட நடிகர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கதையை வந்து தமிழில் சொல்லியிருக்கோம், தெலுங்குலையும் சொல்லியிருக்கோம். இந்த கதையில் ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு மாற்றக்கூடாது. அதை யார் ஒத்துப்பாங்களோ அவங்க தான் இந்த படத்தோட ஆக்டர்ஸ். இதை டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து எனக்கு சத்யதேவ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த நரேஷன் டைமில் அவருடைய எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டு படி, அதாவது இந்த படத்தில் அசோசியேட் பண்ண எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், எழுதுனது மாற்றக்கூடாது. அதே தான் சத்யாவும் சொன்னார். ஈஸ்வர் வந்து நாங்கள் வந்து இன்டர்னலாக நாங்கள் பேசிப்போம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கிராஃப் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் நிறையா பெருசு பண்ணிக்கலாம், இதெல்லாம் நாங்கள் பேசுவோம். பட் ஆனால் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வித்தின் ஒரு பெரிய பட்ஜெட் தான், அந்த பட்ஜெட்டில் எப்படி உட்கார வைக்கணும், அக்காமடேட் பண்ணணுன்ற அந்த விஷயத்த 200% எஃபர்ட்னா உழைப்புனா என்னன்ட்டு ஈஸ்வர்கிட்ட கற்றுக்கணும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நானுமே சும்மா அப்படி பணம் கொடுத்துட்டு வீட்டில் உட்காரலாம் கிடையாது. காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா 7 மணிக்கு நானும் இருப்பேன். நைட்டு ஷூட்டிங் முடிய வரைக்கும் நானே கூடவே இருந்து எல்லாமே நாங்கள் A to Z அந்த அளவுக்கு எங்களோட டெடிகேஷனும் இருக்கும். நான் வந்து 100 போட்டேன்னா அவர் 101 போட்டுருவார். அவர் 101 பண்ணாருன்னா நான் 102 மீன்ஸ் அங்கே எஃபர்ட்டை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டு. அனில் வந்து ஒரு மான்ஸ்டர் எடிட்டர், சீரியஸ்லி சொல்கிறேன். அன்டவுட்லி அவர் மாதிரி ஒரு எடிட்டர் வந்து எனக்கு இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வருஷம் நம்ம பண்ணியிருக்கோம், க்ளோஸ்லி ஒரு 4 வருஷம் கிட்ட பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபைனல் வருஷன் லாக் பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்துட்டு வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இந்த சும்மா அந்த எடிட் டேபிளில் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது பெரிய ஹிட் அப்படின்ட்டு. இந்த டிசிஷன் ஆஃப் இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயம் மீன்ஸ் கதை கேட்டு அந்த நாளே டிசைட் பண்ணது. எதுவுமே முதல் நாள் படம் எடுத்ததுக்கப்புறம் டப்பிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டப்பிங் பண்ணணும்னா ப்ராப்பரான கம்பெனியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணும்போது அசோக் சார்ட்ட கொடுத்தோம்.
அதே மாதிரி இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் நீங்கள் இப்போ கூட கூகுளில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து பூஜையே போடல தெலுங்குல. அது வந்து ஏன் போடல அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட தெலுங்குல ஒரு ப்ரொடியூசர் சொன்னாப்புல, நான் ஃபஸ்ட்டு இன்விடேஷனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து அந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து ஈஸ்வர் கார்த்திக் கூகுள் பண்ணி பார்த்தாரு, சத்யதேவ் பார்த்தாரு, தனஞ்சய் பார்த்தாரு. ஓகே சத்யராஜ் சார் ஓகே ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு கிழிச்சு போட்டு இந்த படம் நீ பண்ண தெலுங்கு தான் இப்போ வெளியே போயிட்டாரு. ஏன்னா முதல் நாள் ஒருத்தர் ஃபஸ்ட்டு போய் இன்விடேஷன் கொடுக்குறோம் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஈஸ்வரை சொன்னேன், படத்துக்கு பூஜையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போகிறோம். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து டாக் கிரியேட் ஆகும் அன்றைக்கி பஸ்ஸில் பேசிப்போம். அது வரைக்கும் பேசப்படுது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து தமிழில் வந்து பெரிய ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லை. எல்லாருமே கேட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி எனக்கு ஏங்க பண்ணலன்ட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மேடையில் நான் சொல்கிறேன், ஒருத்தங்க எழுதின கதையை ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் வந்து நானும் ஒரு 3 வருஷம் கதையோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே அனாவசியமாக போடல. யாரோட பாக்கெட்லேருந்து வர ₹1 எல்லாருக்குமே கணக்கு இருக்குது. அதனால் நாங்கள் போடுற பணத்துக்கும் அது கணக்கு இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் போட்டுற முடியாது இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த ஜீப்ராவை தமிழ் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு 70-80% பீப்புள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான். பட் தெலுங்குல ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இந்த படத்தை பண்ணுறதுக்கான கிராஃப்ட்டு, அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான ரெக்கவரி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இது இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற டெசிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதை நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து மியூசிக் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஓடுவாக போய் ரஹ்மான் சார் தான் கேட்டேன், சார் பண்ணி தர முடியுமான்ட்டு. ஸ்கிரிப்டு வந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வாய்ஸ் நோட்ஸ்லாம் அனுப்பிச்சோம். சாருக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் தெரியல, அது கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. நெக்ஸ்ட் யார்கிட்ட கேட்கலான்னு போது ரவி சார் தான், நீங்கள் இந்த படம் ரிலீஸ் நீங்கள் ஆகிட்டு இன்னைக்கு பெரிய டாக் இருக்குது, அதனால வந்து நீங்கள் எல்லாரோட பேரும் நோட்டபிள் இருக்குது. அன்னைக்கு அது மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது ட்ரைலர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி, டீசர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி ஒரு இன்விடேஷன் ஒன்று போட்டோம் அப்படின்னா அது 2 பேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று ரவிபாசு சார், இன்னொரு சத்யராஜ் சார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இனி இதில் எல்லாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 27-28+ வந்து போயிடுச்சு. இங்கேருந்து நான் வந்து ஒரு தமிழ் பையன், லாங்குவேஜ் தெரியாது தெலுங்கு, ஃபைனான்ஷியல்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. காரணம் ஹைதராபாத்தில் தமிழ் ஃபைனான்ஷியல்ஸ் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட படம் வந்து 35% முடிஞ்சிருச்சு. எஸ்என் சார்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஒரு, நான் அப்பா தான் கூட வர ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் யூ கேன் எவர் இமேஜின். நான் அவரை வந்து ஒரு 8:45 மீட் பண்ணேன். 9:10 அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, செக்கை கையில் போட்டு கொடுத்துட்டாரு. தம்பி நீ பண்ணு, நான் நிற்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு 35%, நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் படம் கிராஃப் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் பெருசாக பண்ணலாம், என்ன பண்ணணும், அதான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் பண்ண பிளான் வச்சுருக்கோம் போது சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னும் போது அவரையும் ரொம்ப இது பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். படத்தோட டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று 2 days பேக் நீங்கள் சாட்டர்டே அன்னைக்கு 36-37 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல். சென்னையில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல். டெல்லியில் நேற்று நைட் ஹவுஸ்ஃபுல், தெலுங்கு வருஷம் தான் போயிருக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏரியாலையுமே அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் கூட கிட்டத்தட்ட 6 shows வந்து ஹவுஸ்ஃபுல். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே எல்லா மக்களுமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ப்ராஜெக்டை தான் நம்ம பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப பெருமை. இது எனக்கு கொண்டு கொடுத்த ஈஸ்வருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஈஸ்வர் இல்லாமல் இது வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக தேவை. ஒருத்தர் தான் ஒரு 5 பேராது வேணும். அமேசிங் பீப்புள் டு ஒர்க் வித். என்ன சொன்னாலும் கீழே வருஷனா உட்காந்துருவாப்புல, என்ன பண்ண சொன்னாலும், அதாவது ப்ரோ இது இப்படி பண்ணாமல் அவர் நம்ம சொல்கிறது ஒரு 80% ஒரு 20% ஒரு இன்புட் போட்டு வேற லெவல் பண்ணிடுவாப்புல. அமேசிங் பீப்புள் டு ஒர்க். ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் ஒன்ஸ் அகைன். அண்ட் ரைட்டர் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம யுவாவை பற்றி சொல்லணும், அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அவர்
இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து எவ்வளோலாம் வந்து சில சமயம் டவுட் வரும். அந்த டவுட்டெல்லாம் வந்து கேட்டு ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா வந்து இவோட்ட தான் கேட்பேன். இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் நம்ம பையன் போய் பண்ணுறான், டேட் இல்லை, ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த கார்ட்லேயே 2 பேரோட பேர் தான் எங்கள் படத்தை வந்து வெளியே காமிக்க வச்சது. ஒன்று ரவிபோது, இன்னொன்று வந்துட்டு சத்யராஜ் சார். அமேசிங் ஹியூமன் டு ஒர்க் வித். செட்டில்லாம் வந்து ஜாலியாக இருப்பார். அப்படியே நானே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏதாவது வரல என்ன சொன்னால் சார் பார்க்கலாம் சார், ஏதாவது பேசலாம் சார் அப்படின்றாரு. அமேசிங் பீப்புள். அது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாமே பிளஸ் டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். டெஃபினட்டாக இன்னொரு ப்ராஜெக்டில் இல்லை இன்னொரு இதில் கண்டிப்பாக இவங்க கூட அசோசியேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா உழைப்பு அவ்வளோ இருக்குது, அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ் தான் தெரியும். நான் பட்டதுனால சொல்கிறேன், அக்ரிமெண்ட் போடும்போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அதை வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோட இது என்னோட மேக்கப் அண்ட் காஸ்டியூம் இதெல்லாம் சொல்கிற மாதிரியாக இருந்தால் அவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.